கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். நாம் அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது நம்முடைய வாழ்விலே இரட்டத்தனையான பலன் கடந்து வரும். எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றோமோ அந்த இடத்துல தேவன் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். நாம் நம்மால் முடிந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஒரு நாளும் அதில் பின்வாங்கக்கூடாது. ஏனென்றால் நம்மை விட எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லும்போது அவர்கள் தேவனிடத்தில் வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அவர்கள் தேவனிடத்தில் வந்து தேவனை சார்ந்து கொள்கிற ஆசீர்வாதமும் நாம் தேவனை குறித்து சொன்ன ஆசீர்வாதமும் சேர்ந்து நம் வாழ்வில் எதெல்லாம் வெட்கப்பட்டு நாம் நின்றோமோ அதே இடத்தில் தேவன் நமக்கு இரட்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நாம் வாழுகிற தேசத்தில் நாம் இரட்டிப்பான சுதந்திரம் அடைய அது நமக்கு ஏதுவாக இருக்கும். நித்திய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது தேவன் ஏற்ற வேளையில் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.